தாமரையின் காதல். அத்தியாயம் 12. முழங்கையை ஊன்றி மோவாயை தாங்கினாள். ஒயிலாக கால்களை நீட்டி பார்த்தாள். ஒய்யாரமாக திரும்பினாள். அழுத்தும் இடத்தில் பட்டு மெத்தையில் குழி விழுந்தது. பிறகு மெல்ல மெல்ல நிரம்பி மேடாயிற்று. பார்க்க பார்க்க தாமரைக்கு பரவசம். அதே சமயம் ஒரு வேதனை. அவரும் அல்லவா அருகில் இருக்க வேண்டும். ஆனால் இல்லையே. நிலை கண்ணாடியில் அவள் உருவம் தெரிந்தது. அழாதே தாமரை, நீ கனவிலும் எதிர்பார்க்காத பதவி இப்போது கிட்டவில்லையா? அதே போல அவரும் விரைவில் கிடைப்பார். நீ ராணியானதும் முதல் வேலையாக தண்டோரா போடு. எங்கிருந்தாலும் அந்த காதலனை பிடித்து வந்து விட மாட்டார்களா? ஆகவே நீ அழக்கூடாது. துள்ளி எழுந்தால் மஞ்சத்திலிருந்து. என்ன அது? உண்மையிலேயே எவரோ விம்முகிறார்கள். மெய்யாகவே யாரோ அழுகிறார்களே. கட்டிலிருந்து மெல்ல இறங்கி உற்று கேட்டாள். அழுகைதான். வாய்விட்டு ஓ என்று அழவில்லை. வாயை பொத்தி கொண்டு அடக்க பார்க்கிறார்கள். அப்படியும் முடியவில்லை. வெடித்து வெடித்து வருகிறது அழுகை. சொர்க்க போகமான அரண்மனையில் யாருக்கு என்ன கஷ்டம் இருக்க முடியும்? சாத்தி இருந்த கதவுகளை திறந்தால் வெளியே நீண்ட சலவைக்கல் தாழ்வாரம். அரை இருட்டில் ஒரு உருவம். பெண்ணா அது? வாமா இப்படி, தாமரை அழைத்தாள். அந்த பெண் வாரி சுருட்டி கொண்டு ஓடி வந்தாள். வரும்போதே கண்களை துடைத்து கொண்டாள் போலும். போலி புன்னகை பறந்திருந்தது முகத்தில். குனிந்து வணங்கினாள். என்ன வேண்டும் தேவி? திருப்பி கேட்டாள் தாமரை. நீ அழுத காரணம் தெரிய வேண்டும். என்ன தடுமாற்றம் வந்த பெண்ணுக்கு? இல்லையே, நான் அழவில்லையே. உண்மையை சொன்னால் உதவுவேன். பொய் சொன்னால் தண்டனை கிடைக்கும். எது வேண்டும் உனக்கு? கண்ணீர் வழிந்தது அவள் கன்னத்தில். குரலும் தழுதழுத்தது. என் கணவர் இறந்து போய்விட்டாரம்மா. அதிர்ச்சி. அதற்கு ஏன் வாய்விட்டு அலறக்கூடாது? எப்போது என்றாள் தாமரை. சற்று முன்னால். எதனால்? யாரால் என்று கேளுங்கள் அம்மா. கண்களை துடைத்து கொண்டாள் பணிப்பெண். பரம விசுவாசமாக ஊழியம் புரிந்தார் அவர். மன்னரின் முன்னணி சேவகரிலே ஒருவர். கிழவன் வேல் பண்டிதரும் அவருமாகத்தான் தங்களை சென்னை பட்டணத்திலிருந்து அழைத்து வந்தார்களாம். அட, அந்த வாலிபனா? முகம் நினைவுக்கு வந்தது. அவருக்கு என்ன நேர்ந்தது என்கிறாய் நீ? கொலை செய்து விட்டார்கள் அம்மா. படுகொலை செய்து விட்டார்கள். என்ன? தாமரையின் முகம் சிவந்தது. எதற்காக? யார்? எப்போது? வேண்டாம் அம்மா, அதையெல்லாம் புலம்பி பயனில்லை. இப்படி என்னை பார் பெண்ணே. அவள் மோவாயை நிமிர்த்தினாள் தாமரை. கேள்வி முறையில்லாத ராஜ்யமல்ல இது. பயப்படாமல் சொல்லு, நான் விசாரிக்கிறேன். இந்த தேசத்தின் ராணி நான். விடிந்தால் இந்த தலையில் மகுடம் ஏறப்போகிறது, தெரியுமா உனக்கு? பணிப்பெண்ணிடம் ஒரு ஏளன சிரிப்பு. விடிந்தால் தங்களுக்கு தலை இருப்பதே சந்தேகம். என்ன? நான் அதிகம் பேசிவிட்டேன். தப்பு தப்பு, போகிறேன். நழுவ முயன்ற அவளை வளைத்து பிடித்தாள் தாமரை. அறைக்குள் இழுத்து கொண்டாள். சொல்லு, எதையோ மறைக்கிறாய் நீ. பணிப்பெண் தாமரையே உற்று பார்த்தாள். சோகம், அச்சம், வெறி எல்லாம் வெடித்தன அவள் பேச்சில். எனக்கு விவரம் தெரியாது. ஆனால் தங்களை இங்கே அழைத்து வந்தது நிச்சயமாக நல்லதற்கல்ல. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இங்கிருந்து தப்பிவிடுங்கள். குழப்பம் கூத்தாடியது தாமரையின் முகத்தில். என்ன சொல்கிறாய் நீ? என்னை ராணியாக்கப் போவதாக அல்லவா சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு என்ன ஆபத்து? ஏன்? பணிப்பெண் பரபரத்தாள். இத்தனை நேரம் நான் பேசிக்கொண்டிருந்ததே முட்டாள்தனம். தாங்கள் தப்பி செல்ல ஒரு ரகசிய வழி இருக்கிறது. இங்கேயே இருங்கள். இதோ பார்த்து வருகிறேன். கதவை திறந்தால் பணிப்பெண். வீல் என்று கூச்சலிட்டால் மறுகணம். அட்டகாச சிரிப்பு வெடித்தது ரகுநாதரிடமிருந்து. எச்சில் பொறுக்குகிற நாய்க்கு இத்தனை சதிவேலை தெரியுமா? பணிப்பெண்ணின் கை அவரது இரும்பு கரத்தின் பிடியில் நொறுங்கியது. விடுங்கள் அவளை. குறுக்கே வந்து நின்றாள் தாமரை. வணக்கம் ராணி. இவளுடைய ராஜதுரோகமான பேச்சுக்களை கேட்டும் ராஜ துரோகத்தை விசாரிக்க ராணிக்கே தெரியும். விடுங்கள் அவளை. கட்டளை அரசியாரே. பணிப்பெண்ணின் கையை விட்டார் ரகுநாதர். கனைக்கு தப்பிய மான்தான் அப்படி மருண்டு ஓடினாள் பேதை பெண். ரகுநாதரின் கண் ஜாடையை தெரிந்து கொண்ட வீரன் ஒருவன் மறுமுனையிலே காத்திருப்பது அவளுக்கு தெரியாது. அரசிக்கு இரக்க குணம் மிகவும் அதிகம். ரகுநாதர் கனிவுடன் நோக்கினார் தாமரையை. அவளுடைய அங்கம் ஒவ்வொன்றிலும் ஆத்திரம் விம்மியது. இரக்க குணமா? ஆம். இங்கே இல்லாத ஒன்றை நானாவது தருகிறேனே. வெறுப்புடன் நகைத்தாள் தாமரை. ரகுநாதரின் குரலில் அளவுக்கு மீறிய பணிவு. அரசியாருக்கு இரக்கத்தை தொடர்ந்து கோபம் வரும்போது நீல வானத்தில் மின்னல் அடித்தார் போல இருக்கிறது.
அரசகுல அலங்காரங்களுடன் அவள் ஜொலிப்பதை அவர் கண்கள் ஆராய்ந்தன. களைந்துவிட்டு புறப்பட்டால் நீராட சரியாக இருக்கும் நேரம். சீறினால் தாமரை. விளக்கம் கேட்க வேண்டியிருக்கிறது சில விஷயங்களுக்கு. அதற்கென்ன, விடிய விடிய பேசலாம். மகுடாபிஷேகம் காலையில்தானே. கேளுங்கள், சொல்கிறேன். கம்பீரமாக அமர்ந்து கொண்டாள் கிருஷ்ணப்பரின் மாமன். மாதுளங்கனியை விண்டு கொண்டிருந்தார் மன்னர் கிருஷ்ணப்பர். செம்பஞ்சு குழம்பு தீட்டிய சென்னம்மாவின் சீரடிகள் அவருடைய மடியிலே கிடந்தன. பாதம் அசையும் போது சதங்கை பதம் பாடியது. கனியினுள் இருந்த மணிகள் உதிர்ந்தன. அவற்றை அவள் செவ்வாயிலிட்டு சொக்கினார் அரசர். நழுவியது ஒரு பழத்துண்டம். பொற்கிண்ணத்தில் இருந்த பாலில் விழுந்தது. சொட்ட சொட்ட அதை வெளியில் எடுத்தார் கிருஷ்ணப்பர். பழமொழி சொல்வார்கள், பலித்து விட்டது. பழம் நழுவி பாலில் விழுந்தது பார். ஆமாம் ஆமாம், நழுவ விடுவதில் மன்னருக்கு இணை தமிழ்நாட்டில் கிடையாதே. கேலி விளையாடியது ராணியின் குரலில். எதை குறிப்பிடுகிறாய் தேவி? வேறெதை? முதலையையும் அகழியையும் எனக்கு காட்டிவிட்டு அழைத்து வந்து விட்டீர்கள். அத்தோடு சரியாகிவிட்டதா? பின்னே, நள்ளிரவு நேரம் நெருங்கிவிட்டது. நிச்சயமாய் அவளை நழுவ விட்டு விடுவீர்கள் என்று எனக்குள் ஏதோ ஒன்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது. உண்மை உண்மை. நானாக இருந்தால் நழுவ விட்டு விடுவேன். ஆனால் உன் தந்தை? அப்பாவா? அவரா போயிருக்கிறார்? அவரேதான். சாளரத்தின் வழியே சுட்டி காட்டினார் கிருஷ்ணப்பர். அதோ பார். பார்த்த பிறகே சென்னம்மாவின் முகம் மலர்ந்தது. அப்பாடா, நமது குலதெய்வம் வேணுகோபால சுவாமிதான் காப்பாற்றினார். அப்பாவே அவளை அழைத்து போவதால் இனிமேல் பயமில்லை. பிரியத்துடன் அவளை அணைத்து கொண்டது கிருஷ்ணப்பரின் கரம். ராணி, பாதுஷாக்கள் அடையும் இன்பத்தை நாமும் அடையலாம் வா. சென்னம்மாவின் முத்து பற்கள் முறுவலித்தன. அதென்ன, இத்தனை நாளும் நான் கண்டிராத இன்பமா அது? சொல்கிறேன் வா. மேல் மாடத்தை நோக்கி கிருஷ்ணப்பர் நடந்தார். நிலவொளியில் தாஜ்மஹாலின் அழகை கண்டு ரசிப்பார்களாம் பாதுஷாக்கள். நமக்கு நிலவொளி இருக்கிறது, தாஜ்மஹால் இல்லாவிட்டாலும். மேல் மாடத்து உப்பரிகையில் நின்று கொண்டார் கிருஷ்ணப்பர். கையை காட்டினார். அதோ பார் ராணி, முதலை படித்துறை. உன் தந்தை ரகுநாதர் நிற்பது தெரிகிறதா? தாமரை திமிருகிறாள் பார். அதோ அதோ. ஆமாம், என்ன அருமையான காட்சி. அதோ அவள். அப்பப்பா, எத்தனை முதலைகள்! நடுநடுங்கி கிருஷ்ணப்பரை கட்டி கொண்டாள் சென்னம்மா. நீ பார்க்க வேண்டாம், நான் விவரிக்கிறேன் கேள். ஒரே சமயத்தில் 4 முதலைகள் பாய்ந்து வருகின்றன. அவளை சின்ன பின்னமாக கிழிக்கின்றன. ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு பெரிய வாய், எத்தனை பெரிய பற்கள்! துண்டு துண்டாகிவிட்டால் நம் எதிரி. உற்று கேள். அவள் அலறல் சத்தம் காதில் விழுந்ததா? ஹா! வெற்றி எக்காலம், பேய் வெறி, ஓநாய் திமிர். ஆனந்தம் தாங்கவில்லை கிருஷ்ணப்பருக்கு. அதே நேரம் சென்னை பட்டணத்தில் வெரிவெல் மிஸ்டர் பெரியபத், வெரிவெல். கோச்சு வண்டியில் இருந்த கவர்னர் துரை பாராட்டினார். சுற்றி இருந்த பரிவாரத்தார் சலசலத்தனர். சுமத்ரா இளவரசர் துபாஷி மூலம் புரிந்து கொண்டார். நல்ல பரிசு, சிறந்த பரிசு, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சந்தோஷத்தை தெரிவித்து கொள்ள வார்த்தை கூட கிடைக்கவில்லை. காஞ்சிபுரத்தான் நொடியில் ஊகித்தான் படுகுழியில் தள்ளப்பட்டதை. சட்டென குனிந்து மண்டியிட்டான். சுமத்ரா இளவரசரின் வாள் நுனியை தொட்டு முத்தமிட்டான். கண்ணில் நீர் வழிந்தது கரகரவென்று. இந்த அடிமைக்கு எத்தனை பாக்கியம்! தங்கள் கீழே ஊழியம் செய்ய, தங்களுக்காக இந்த தேசத்தில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் இந்த நாய் செய்யும் என்றான். துபாஷி மூலம் பதிலளித்தார் இளவரசர். இங்கேயா? வேண்டாம் வேண்டாம், உன்னை போன்ற பலசாலியை என்னுடனேயே வைத்து கொள்ளப் போகிறேன். கப்பலில் போயிரு. கண்ணையும் இமைக்கவில்லை காஞ்சிபுரத்தான். பெரிய பெத்துவின் பக்கம் திரும்பினான். அவர் காலை தொட்டு கண்ணில் ஊற்றி கொண்டான். ஆசி கூறி விடை கொடுங்கள் ஐயா. தங்களிடம் தின்ற உப்பை இந்த ஏழை என்றும் மறக்க மாட்டான். இவன் குள்ள நரியா, குற்றமற்றவனா? புரியவில்லை பெரிய பெத்துவுக்கு. போய் வா இளைஞனே, போகுமிடத்தில் பிறந்த மண்ணின் பெருமையை காப்பாற்று என்றார். தலையாரி நடத்தி செல்ல கடற்கரையை அடைந்தான் காஞ்சிபுரத்தான். காத்திருந்தது மசூலா படகொன்று. அதை கண்டதும் திகைப்பு. 5-6 அடிமைகள் ஏற்கனவே வந்திருக்கிறார்களே. ஆமாம், பெரிய பெத்து ஒன்றும் புதிதாக செய்துவிடவில்லை. தலையாரி விளக்கினான். மேல் அந்தஸ்தில் உள்ளவர்களுக்கு பொன்னும் மணியும் பழமும் பட்டாடையும் காணிக்கை கொடுக்கிற மாதிரி அடிமைகளையும் தருவது வழக்கம்தான். இவர்களை யார் கொடுத்தார்கள்? பாளையக்காரர் பதவிக்காக கம்பெனியாரிடம் மாறி மாறி விண்ணப்பம் போட்டு கொண்டிருக்கிறார்களே, திம்மப்ப நாயக்கரும் அங்கப்ப நாயக்கரும். அவர்கள் கம்பெனியாருக்கு தந்தது. கம்பெனியார் சுமத்ரா இளவரசருக்கு தந்த பரிசுகள் இந்த அடிமைகள்.
சரி சரி, நீயும் போய் படகில் ஏறு. படகில் ஏறும்போது காஞ்சிபுரத்தானுக்கு ஒரு எதிர்பாராத வரவேற்பு கிடைத்தது. அடடா, வரவேண்டும் வரவேண்டும். கண்ணாயிரம், இவர் யார் தெரியுமா? துரைசாணி அம்மாமார்களோட பெட்டி கடலிலே விழுந்து விட்டால் உடனே ஓடிப்போய் எடுத்து தருவார். பெரிய அறிஞர். கம்பெனி பரங்கிகளுக்கு ஐயாதான் வலது கை. உதட்டை கடித்து கொண்டான் காஞ்சிபுரத்தான். கோட்டையில் நுழைந்த தினத்தன்று பகைமை தேடிக்கொண்ட படகுக்காரனும் அவன் தோழனும் அல்லவா இவர்கள்? சுமத்ரா இளவரசரின் கப்பலில் இவனையும் சேர்த்துவிடு, தலையாரி சொல்லிவிட்டு போய்விட்டார். ஐயா, அக்கறை சீமைக்கு பயணமாகிறார்களோ? என் படகு கொடுத்து வைத்தது. மற்ற பிரயாணிகளை ஆராய்ந்தான் காஞ்சிபுரத்தான். வெகு தொலைவில் தெரிந்த கப்பலை நோக்கி படகு மெல்ல நகர்ந்தது. டேய் கண்ணாயிரம், இவ்வளவு பெரியவர் வந்திருக்கிற போது நீ படகை வலிக்கலாமாடா? முட்டாள். ஐயா கிட்ட துடுப்ப கொடு, கம்மென்று இருக்கிறடா என்றான் படகுக்காரன். தன் துடுப்பையும் வேறொரு அடிமையிடம் கொடுத்தான். வாய் திறவாமல் வலித்தான் காஞ்சிபுரத்தான். கரை மறைந்தது. கப்பல் தெரிந்தது. காஞ்சிபுரத்தானின் கண்கள் மற்ற அடிமைகளின் கண்களை சந்தித்தன. ஒரு வினாடிக்குள் 100 விஷயங்களை பேசிக்கொண்டன. படீர் படீர். படகுக்காரன் அவன் தோழன் இருவர் கழுத்திலும் 2 அடி துடுப்பினால் விழுந்தது. தலை குப்பர தண்ணீரில் விழுந்தார்கள் இருவரும். உடனே சமாளித்து கொண்டு படகை பிடிக்க முயன்றார்கள். வலியுங்கள், வேகமாக வலியுங்கள், உரக்க கட்டளையிட்டான் காஞ்சிபுரத்தான். 2 அடிமைகள் துடுப்பு போட்டார்கள் துடிப்புடன். மற்றவர்கள் கையினாலேயே விலக்கினார்கள் நீரை. நீந்தி துரத்தியவர்கள் களைத்து நின்றார்கள். வெகு வேகமாக படகு விலகிவிட்டது அவர்களிடமிருந்து. சற்றே வயதானவனாக தோன்றிய ஒரு அடிமை முணுமுணுத்தான். எங்களுக்கு சுதந்திரம் வாங்கி தந்து என்ன பயன் தம்பி? கரையேறியதும் பிடித்து கொள்ளப் போகிறார்கள். இங்கே கரையேறினால்தானே என்றான் காஞ்சிபுரத்தான். தெற்காக செலுத்துங்கள் படகை. பசி தாகம் பார்க்கக்கூடாது. புயல் மழைக்கும் பயப்படக்கூடாது. 3ஆம் நாள் மாலை ஒரு பரங்கி கப்பல் அவர்களை துரத்த தொடங்கியது. தப்புவதற்காக எத்தனை வேகமாக சென்றும் முடியவில்லை. மடக்கிவிட்டது அந்த கப்பல். ஆனால் கிட்டே நெருங்கியதும் அவர்கள் போய்விட்டார்கள், எதுவும் செய்யாமல். அடிமைகளில் ஒருவன் காஞ்சிபுரத்தானின் திகைப்பை நீக்கினான். அவர்கள் கடல் கொள்ளைக்காரர்கள். ஓட்டாண்டிகளாகிய நம்மிடம் என்ன இருக்கிறது? அதான் போய்விட்டார்கள். என்ன, கடல் கொள்ளைக்காரர்களா? எப்படி கண்டுபிடித்தாய்? ஏற்கனவே பிடிபட்டு தண்டிக்கப்பட்டவர்கள்தான் அவர்கள். நடு நெற்றியில் ஆங்கில எழுத்து பி என்று சூடு போட்டிருக்கிறார்களே, பார்த்தாயா? பைரேட், அதாவது கடல் கொள்ளைக்காரன் என்று அர்த்தம் என்றான் அந்த அடிமை. 3 பகல்களும் 3 இரவுகளும் கடலிலேயே கழிந்தன. காஞ்சிபுரத்தானுக்கு கைகள் தளர்ந்தன. உப்பு காற்றினால் உடம்பெல்லாம் எரிச்சல். கண்கள் சொருகின. கால்களை நகர்த்த கூட முடியாமல் தோய்ந்தன. பாறையை கட்டி முதுகில் அடித்தார்களா என்ன? குனிந்தும் நிமிர்ந்தும் படகு வலித்ததில் அப்படியொரு நரக வேதனை. குற்றுயிரும் குலை உயிருமாக சுருண்டு விட்டார்கள் 3 பேர். மிஞ்சியவர்களில் ஒருவன், உன் பேச்சை கேட்டு வந்தோம் பார், அடிமை பிழைப்பில் சோறாவது கிடைத்திருக்கும் என்று முனகினான். நேற்று அடித்த காற்றில் திசை தப்பிவிட்டதா என்ன? காஞ்சிபுரத்தான் தொடுவானத்தை ஆராய்ந்தான். விற்றென்று கழுகு ஒன்று அவர்களை வட்டமிட்டுவிட்டு திரும்பியது. அதோ கரை. சுருண்டு கிடந்த அடிமைகளில் ஒருவன் கை காட்டி கூவினான். ஆம், கரை தெரிந்தது தொலைவில். ஔடதம் அருந்தினார் போல அனைவருக்கும் சுறுசுறுப்பு. ஆளுக்கு ஆள் மாற்றி மாற்றி துடுப்பு போட்டார்கள். கரைக்கு சில கஜம் இருக்கும் போதே கடலில் குதித்தான் காஞ்சிபுரத்தான். ஆர்வத்துடன் நீந்தினான் கரையை நோக்கி. சந்தித்த முதல் மீனவனிடம் கேட்டான், ஐயா, இது எந்த ஊர்? கடலூர். முகம் மலர்ந்தது காஞ்சிபுரத்தானுக்கு. இதுதான் அவன் இலக்கு வைத்திருந்த ஊர். நில மார்க்கமாக சென்றால் எவரிடமாவது பிடிபட நேரிடும் என்று கடல் வழியை தேர்ந்தெடுத்திருந்தான். அடுத்து அவன் விசாரணை. சிங்காவரத்துக்கு எப்படி செல்ல வேண்டும்? வழி தெரிந்தது. விரைந்து சென்றான். சிங்காவரம் குன்று பாதையை அடைந்தான். அகழிக்கரையில் நின்றான். வாயை பிளந்து கொண்டு திரியும் முதலைகளை கூட அவன் பொருட்படுத்தவில்லை. தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்த சில துணிகள் அவனை திடுக்கிட வைத்தன. தாமரை அல்லவா கட்டியிருந்தால் அவற்றை? மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.